திரு தருமபுராதீனம் குருமுகா சன்னிதானங்கள் எழுந்திருக்கும் திக்கு நோக்கி வழங்கப்படுகின்றேன். இந்த அற்புதமான ஞான வேள்வியிலே முத்தாய்ப்பாக பின்னர் வந்து பங்கேற்க இருக்கக்கூடிய தஞ்சை அரண்மனையினுடைய கூட்டு இளவரசரும் பரம்பரை அரங்காவலருமாகிய அரசரவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நூலை வெளியிட்டு பெற்றுக்கொண்டு உரையாற்றுவதற்கு வந்திருக்கக்கூடிய அரசர் கல்லூரியின் முனைவர் ஐயா அவர்களையும் இந்த வார வழிபாட்டு மன்றத்தினுடைய செயலாளர் ஐயா அவர்களையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய திருநீற்று சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடியும் வணங்கி மகிழ்ந்து கொண்டு அடியனுக்கு பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே கருத்துக்களை சொல்லுவதற்கு மேற்கொள்கின்றேன். அடியனுடைய தலைப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு முக்கியமான பதிகத்தினுடைய முதல் வரியாக அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்தினுடைய முதல் வரி ஒரு கேள்வியாகவே அமைந்திருக்கிறது. அதை ஐயாவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தலைப்பை பெரிய புராணம் இந்த தலைப்பு சார்ந்த பதிகம் சார்ந்த ஒரு வரலாற்று காட்சியாகவும் பேச முடியும். சற்று உள்நோக்கி சிந்தித்த பொழுது அதிலே பொதிந்திருக்கக்கூடிய சைவ சித்தாந்த சிவஞான போத கருத்துக்களையும் சிந்தித்துக்க முடிகிறது. அதாவது ஒரு வரிக்குள்ளேயே இவ்வளவு செய்திகளை அடக்கி ஒரு கேள்வியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமைத்திருப்பது நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று கேட்கிறார். இந்த இடத்துல தம்மான் என்பது தலைவன் என்று வருகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர் கூட்டங்கள், விலங்கு கூட்டங்கள் அத்தனையிலேயுமே ஒரு தலைவன் என்பவன் உண்டு. அந்த தலைவனை அந்த கூட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் அறிந்திருப்பார்கள். இது வழக்கம். நம்ம யார் வழிநடத்துகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த மனித கூட்டமாக இருந்தாலும் அந்த மனிதர்களுடைய குழுக்களுக்குள்ளே ஒரு தலைவன், அதாவது அவர்களாலே வழிபடக்கூடிய ஒரு கடவுள் என்று ஒருவர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி மனிதர்களாக பிறந்தவர்களிலே மிகச் சிறப்பானவர்கள் நம்முடைய இந்த பாரத தேசத்திலே பிறந்தவர்கள் என்று சிவஞான சித்தியார் என்கிற நூல் பேசுகிறது. நரர்பயில் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியந்தான் தானால் தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கள் செல்லும் பாக்கியம் பண்ணுனாதே என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் பரசமயம் என்பவை வேத நெறிகளுக்கு புறமான சமயங்கள் என்று கொள்ள வேண்டும். உலகத்திலே மனிதனாக பிறப்பதே பெரிய விஷயம். ஏன்னா சித்தியாரிலே மனிதராக பிறப்பது என்பது கடலினை கையினால் நீந்திடும் காரியங்கான் என்று சொல்லுகின்றார். ஏன்னா உரைசேரும் 84,100,000 யோனிவேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மொத்தம் 84 லட்சம் பிறவி வகைகள் இந்த உலகத்தில் உண்டு. அதில் முதன்மையாக 4 பிரிவு உண்டு. அவற்றை அண்டசம், சேதசம், சராயுசம், உற்பிசம் என்று சொல்வார்கள். முற்றையிலிருந்து பிறக்கக்கூடியவை, வியர்வையில அழுக்கில தோன்றக்கூடிய உயிரினங்கள், தாயினுடைய கருப்பையில தங்கியிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள், தரையை வெடித்து கொண்டு, உற்பிசம் அப்படின்னா தரையை வெடித்து கொண்டு வருவதுன்னு அர்த்தம், தாவர வகைகள். இப்படியாக இருக்கக்கூடிய 4 வகை பிறவிகளில் 84 லட்சம் உள்பிரிவு எல்லாத்துலேயும் கலந்து. அதில் உதாரணத்துக்கு ஒரு ஆடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டில் எத்தனையோ வகை இருக்குது. அது 84 லட்சத்தில் ஒன்று தான் ஆடு. இப்படி உலகத்தில் எத்தனை உயிரினங்கள், எத்தனை தாவரங்கள், இவற்றையெல்லாம் சிவப்பிரகாசம் என்கிற நூல் நமக்கு வகைப்படுத்தி காட்டுகிறது. மனிதர்களில் 19 லட்சம், தாவரத்தில் 10 லட்சம், நீர்வாழ்வின 10 லட்சம், இப்படியாக சொல்லுகிறது. இத்தனை பிறவிகளையும் கடந்து ஒரு உயிர் மனிதனாக பிறவி எடுப்பது என்பது கடலினை கையினால் நீந்தி அடுத்த கரையை அடையக்கூடிய முயற்சியை போன்றதுங்கிறார். இப்போ நம்ம எல்லாம் பிறவி எடுத்து மனிதனாக வந்திருக்கிறோம்னா அது
ஒரு கடற்கரையிலேருந்து தண்ணியில் குதிச்சு அடுத்த கரையில் ஏறுறது மாதிரி கையாலே நீந்தினா அதனுடைய அரியதை எப்படி ஒப்பிட்டு, அதனால தான் அரியது கேட்கின் நெடுந்தமிழ் வேளாய் அப்படின்னு அவையார் சொல்கிறார்கள். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்று சொல்கிறார். மனிதனாக பிறப்பது தான் பெரிய விஷயம். அதனால ஒருவருக்கு மானிடப்பிறவி கிடைத்திருக்கிறது என்றால் அது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. அதனை எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. இந்த மானுட பிறவிதானம் வகுத்தது மணவாக்காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மனைக்கு ஆகவன்றோ என்று கேட்கிறார் யார். ஒருவன் மனிதனாக பிறப்பது எதற்காக? நம்மளாம் நினைத்துக் கொள்கிறோம், நன்றாக பிறந்து வாழ்ந்து வீடு கட்டி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இப்படியாக வாழ்ந்து போக வாழ்க்கை வாழ்ந்து விட்டு அப்படியே போயிடணும், திரும்ப அடுத்த பிறவி வந்து கொண்டே இருக்க வேண்டும், இப்படி நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் மனித பிறவி என்பது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா சிவபெருமானுடைய திருவடியை வணங்குவதற்காக மட்டும்தான் இந்த மனித பிறவி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறவி இந்த பிறவி என்று சொல்கிறார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்பொழில் தில்லை மா நடம் செய் வரதர் பொற்றால் தொழ. சேக்கரார் சுவாமி பெரிய புராணத்தில் 2வது பாட்டிலே வைக்கிறார். முதல் பாட்டு சாமிக்கு துதி, 2வது பாட்டு ஏன் மனுஷனா பிறந்தோம். இதுதான் மனிதனா பிறந்தா சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், சிவபெருமான் தான் நமக்கு தலைவன் என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம், மனம் மொழி மெய்களாலே வழங்குகிறேன்னு சொல்றாங்க இல்லையா. மனம் வாக்கு காயம், மனவாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மனைக்கு ஆகவன்றோம். பசுவினிடத்த பஞ்சகவியங்களை பெற்று அபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய சுவாமி அவருடைய பணிக்காகத்தான் மனிதர்களாக நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். நரர்பயில் தேயம் தண்ணில் நான்மறை மனுஷனா பிறக்கலாம், மனுஷனா பிறந்திருக்கான், மனுஷனா பிறக்கிறவங்க அத்தனை பேரும் சிவ வழிபாடு செய்கிறார்களா என்று ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா மனுஷனா பிறந்தா பப்புவா நீக்கியான தீவுகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் மனிதர்கள் இன்னும் நாகரிகத்தை எட்டாதவர்களாக காட்டு மராண்டிகளாக வசிக்கிறார்கள். அங்கே கூட மனிதனா பிறந்திருக்கலாம். சாமி நம்மளை எங்கே பிறக்க வச்சிருக்காங்க? அல்லது வேதம் வழங்காத மேற்கத்திய நாடுகள் போன்ற நாடுகளில் பிறக்க வைத்திருக்கலாம். அதை தாண்டி நம்ம பாரத தேசத்தில் பிறந்திருக்கிறோம். பாரத தேசத்தில் பிறந்தாலும் திசையனத்தின் புகழலாம் தென் திசையே வென்றேற என்று சொல்கிறார். இந்த தென் திசையை, அந்த தென் திசையில பிறந்திருக்கிறோம். அந்த தென் திசையில பிறந்தாலும் தமிழ் மொழியை கேட்டு படித்து அதில் இருக்கக்கூடிய பெருமானை பற்றிய புகழையெல்லாம் அனுபவிப்பதற்காக பிறவி எடுத்திருக்கிறோம். நிறைவாக திருநீர் பூசிக்கொண்டு சிவ வழிபாட்டில் ஈடுபடுவதற்குரிய புத்தியை பெற்றிருக்கிறோம். இத்தனையும் பெற்றிருந்தால் தான் ஒருவன் மனிதன் என்ற பிறவியை முழுமையாக அடைந்திருக்கிறான் என்று சித்தியார் சொல்கிறது. நரர்பயில் தேயன் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து. சாதாரணமாக பிறக்க முடியாது, தோன்றல் மிக்க புண்ணியம் என்று சொல்லுகின்றான். அவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் தான் நாம தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதினார். இந்த தவம் செய் சாதி, இந்த சாதி என்பதற்கு பொதுவான அர்த்தம் உலகத்தில் உண்டு. இந்த இடத்துல மனிதர்கள மெய்நாட்டம் உடையவர்கள், மெய்நோக்கம் உடையவர்கள், மெய்ப்பொருள் மீது விருப்பம் உடையவர்கள் என்று பொருள். ஏன்னா உலகத்தில் நம்ம எல்லாம் வாழும்போது என்ன வாழ்க்கை இப்படியே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. மேலே போகிறோம் கீழே வரோம், மேலே போகிறோம் கீழே வரோம், இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இதுலேருந்து ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னு எண்ணும் பொழுது தான் நமக்கு இந்த உலகத்து வாழ்க்கை மீது வெறுப்பு வந்து இதுலேருந்து. ஏன்னா நம்ம நினைப்போம் எல்லாருமே, இனி ஒரு பிறவி வந்தால் இந்த வீட்டில் மட்டும் வரக்கூடாது, இனி ஒரு பிறவி வந்தால் மனுஷனாக மட்டும் வரக்கூடாது, இனி ஒரு பிறவி வந்தால் ஆணா மட்டும் வரக்கூடாது, இனி ஒரு பிறவி வந்தால் பெண்ணா மட்டும் வரக்கூடாது. இப்படி எல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் கேள்வி வருகிறது, ஆனால் பதிலை நோக்கி செல்லுவதில்லை. அந்த பதில் சிவபெருமானிடத்தில் தான் இருக்கிறது. அந்த முத்தி நோக்கிய விருப்பம் வரும்பொழுது சுவாமி நம்மிடத்தை வருவார் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு உயிருக்கு முத்தி நோக்கிய விருப்பம் வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். முத்தியை கொடுக்கக்கூடியவர் யார் என்பதிலே பலவிதமான கருத்துகள் நம்முடைய பாரத தேசம் முழுதும் தோன்றிய அறிஞர்கள் பல்வேறு தத்துவத்தை தோற்றுவித்து காட்டியிருக்கிறார்கள். இல்லை, எல்லா தத்துவங்களுக்கும் தலைமை வாய்ந்த தத்துவம் நூல் பிரமாணம் என்று பார்த்தோமானால் அது வேதம். அதனாலதான் வேதம் முதல் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தம்மானை அறியாத சாதியார் தவம் செய் சாதி ரெண்டத்தையும் கொண்டு வந்து பொறுத்துனர். தவம் செய் சாதி என்று சித்தியார் சொல்லுகிறது. தம்மானை அறியாத சாதி
என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார்கள். இப்போ தவம் செய் சாதி என்பவர்கள் தரையினில் கீழே விட்டுன்னா, அதாவது பரசமயங்களை விட்டு, அதாவது வேத வழியில் நிற்கிறாங்க, இந்துக்களாக இருக்கிறாங்க, இந்துக்கள் அல்லாத மதங்களுக்குள்ள செல்லவில்லை, வேத வழியில் இருக்கிறாங்க. ஆனால் முத்தியை தரக்கூடியவன் எவன் என்பதில் அவர்களுக்கு தெளிவான கருத்து இல்லை. அதனால் எதையோ பற்றி கொண்டு ஏதேதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தம்மானை அறியாத சாதியார் உளரே, ஆனால் நிச்சயமாக உளர் என்று தான் அர்த்தம். இப்போ நாம் அதில் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தலைப்பு நிகழ்ந்த அந்த சரித்திர தொடர்பை நாம் பார்த்துவிட்டு சற்று ஆராய்ச்சியாக உள்ள நுழைவோம். இந்த தம்மானை அறியாத சாதியார் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூரிலிருந்து திருவாரூரை நோக்கி செல்ல வேண்டும் என்று புறப்படுகிறார்கள். திருவாரூர், அங்குதான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பணியே நிறைவேறுகிறது. அவர் திருத்தொண்ட தொகை அருளத்தான் வந்தார் உலகத்திற்கு. தண்டமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட என்று சொல்லுகின்றார் சேக்கரார் சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு செல்லும் வழியிலே திருஅதிகை வீரட்டானம் என்கின்ற கஷேத்திரத்தை அடைய முற்படுகிறார்கள். அந்த கஷேத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட அற்புதம் நிகழ்கிறது. அந்த அற்புதத்தை ஒட்டிய தலைப்பு தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு பெருமானார் உடையவர் உலகத்தும் உழவாரப்படையாளி விடையற்கு கைத்தொண்டு விரும்பும் பெரும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவளர் தன் புறம்பனையில் சித்தவடம் மடம் புகுந்தார் என்று பெரிய புராணம் சொல்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை வீரட்டானம் என்கின்ற கஷேத்திரத்தை வரும் பொழுது அவருக்கு இது திருநாவுக்கரசு பெருமானார் உழவாரம் செய்த கஷேத்திரமாயிற்று. அவருடைய கரங்களாலே ஒவ்வொரு இடத்தையும் அவர் தூய்மை செய்திருக்கிறாரே, அவர் கரம் பட்ட இடத்திலே நாம் கால் படலாமோ என்ற அவர் அஞ்சு இந்த கஷேத்திரத்துக்குள்ளே நுழையாமல் அப்படியே பைபாஸ் பண்றார், அந்த ஊருக்குள்ள போகாமல். அதே மாதிரி தான் சீர்காழியும் சாதலும் பரத்தலும் அங்கு பாடுகின்றார். திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார கஷேத்திரம் என்று அவர் ஒதுங்கி செல்லுகின்றார் என்பதை பார்க்கிறோம். இது பெரியவர்களிடத்தில் உள்ள பண்பு. இதே மாதிரி ஞானசம்பந்தரும் திரு ஆலங்காடு என்கிற கஷேத்திரத்தில் நம்மை உடைய அம்மை திரு தலையாலே நடந்தபதி என்று அங்கு செல்லாமல் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி எங்கெல்லாம் பரமாச்சாரியார்களை, அவர்களுக்கு முன்னோராக இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து இவர்கள் ஒதுங்கி வருகிறார்களோ அங்கெல்லாம் சுவாமி அவர்களை தேடி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. திருஞான சம்பந்த பெருமானாரும் திருவாலங்காட்டிலே புறத்திலே தங்கியிருக்கிறார். இது காரைக்கால் அம்மையார் தலையால நடந்த கஷேத்திரம், இதுக்குள்ளே நாம் காலால பிரவேசம் பண்ணக்கூடாது என்று இரவு தூங்கும் பொழுது சுவாமி கனவுல வருகிறார். சாமி கனவுல வந்தார் என்ற குறிப்பு இல்லை பதிகத்தில், ஆனால் சேக்கரார் சுவாமி கனவுல வந்தார்னு குறிக்கிறார். எப்படி சொல்றார்? பதிகம் துஞ்ச வருவார்னு தொடங்குது. துஞ்சுதெல்லாம் தூங்குறதுன்னு அர்த்தம். தூங்கும்போது சாமி வந்தார்னு இருக்கா, அப்போ கனவுல வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ வெளியில இருந்து கொண்டே பதிகம் பாடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பதிகம் அது. பழையனூர் நீலி பத்தின கதைகள்லாம் அதில் சொல்லியிருப்பார் ஞானசம்பந்த பெருமானார். அதே போல இங்க திருநாவுக்கரசு பெருமானாரை வணங்கி இவர் சித்த வடமடம் என்கின்ற பொதுமடத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுகின்றார். இரவு பொழுது இவருடைய பரிவாரங்கள் எல்லாம் கூட இருந்து புறந்தருவார் என்று சொல்கிறார் சேக்கரார் சுவாமி. புறந்தருவார்னா கூட இருக்கிறவங்க. சுந்தரமூர்த்தி சாமி போனார், பரமாச்சாரியர்கள்லாம் பயணிக்கிறார்கள்னா கூடவே ஒரு பெரிய படை செல்லும். அவருக்கு துணித வைத்து போடுறவங்க, திருமஞ்சனம் கட்டுறவங்க, சாப்பாடு திருவமுது செய்கிறவங்க, இன்னும் சுந்தரமூர்த்தி சாமி போக குளத்தில் இருக்கிறவர், திருமண குளத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஆபரணங்களை காத்தளிக்கிறவங்க, அதனால தான் புறந்தருவார் என்று இவர்களை காட்டுகிறார் சேக்கரார் சுவாமி. இந்த பரிசனத்தார் பற்றின ஒரு சுவையான குறிப்பு ஒன்று வரும். இவர் பின்னாடி ஏர்கொண்டு கலிக்காம நாயனார் புராணத்தில் திருவொற்றியூரில் சென்று சங்கிலிநாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகு பரணாச்சியார் உடல் கொண்டிருக்கிறார்கள். இப்போ சுவாமி சுந்தரமூர்த்தி சாமி திருவாரூர் கோயிலுக்குள்ளே சென்று பிரவேசம் பண்ணுகிறார். ஏன்னா நேராக ஒரு ஊர்லேருந்து வந்தாருன்னா எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த ஊரில் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணணும். அதற்கு பிறகுதான் நம்முடைய காரியத்தை பார்க்க வேண்டும். இதுதான் மரபு. அவகையில் இவர் திருவாரூர் சாமி தரிசனம் பண்ண போயிட்டாரு. பரிவாரங்கள்லாம் நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க.
சாமி தரிசனம் மட்டும் வெளில வர தேவாசிரியர் மண்டபத்தில் கூட போன அந்த பாத்திர மண்டபத்தை தூக்கிட்டு வந்தவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாம் நிற்கிறீங்க? கதவை அடைத்து விட்டார்கள். பரவனாச்சாரியர் உள்ள விடல. பரிவாரத்தின் மூலமாகத்தான் இவர் தெரிந்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த பரிவாரத்தினரோடு சாமி அப்படியே படுத்திருக்கிறார். அது சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண் வன் தொண்டரு விரித்திரை நீர்க்கடில வட வீரட்டானத்து இறைவதால் பொறி உடைய மனத்தினராய் புடையெங்கும் இடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். புடையெங்கும் இடைகின்ற பரிசனம். பரிசனம்னா கூட்டம், கூட இருக்கிறவங்க அர்த்தம். எல்லாம் பக்கம் பக்கமாக தூங்கிட்டு இருக்காங்க, ஒரே கூட்டமாக படுத்திருக்காங்க. கல்யாண மண்டபத்தில் அந்த காலத்தில் படுத்துருக்குது மாதிரி. இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணால் முதல்ல எனக்கு ரூம் போடுறீங்களா, அப்போ தான் நான் வர முடியும்னு முன்னாடியே பேசிடுவோம்ப்பா இல்லையா? பத்திரிகைக்கு வரும்பொழுதே வரணும் போகணும் இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, அப்போ தான் வர்றதுக்கே முயற்சி பண்ணுவோம் நம்ம. ஆனால் அந்த காலத்தில் 2 நாள் 3 நாள் முன்னாடியே வந்து தங்கியிருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா படுத்திருப்பாங்க. ஒரு பெரிய ஜமக்காலம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் படுத்திருப்பாங்க. அது மாதிரி படுத்திருக்கார் சுந்தரமூர்த்தி சாமி அடியார்கள் கூட. இவ்வேளையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அனுகிரகம் செய்வதற்காக திருவிதிகை விரட்டானத்து பெருமானார் இங்கே வந்து விட்டார். அது சொல்லுகின்றார். எப்படி வந்தார்? அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணரும் முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே பொதுமடத்தின் உள் புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயில்கின்றார். நடிப்பு. சிவருமான் போல சதுரர் யாரும் இல்லை. ஏன்னா வெற்றோன் ஒன்று இல்லாத சதுரான் கான் என்று சொல்லுகின்றார். பிச்சை ஒன்று இல்லாத மற்றோன் ஒன்று இல்லாத மாசதுரான் கான் அப்பர்தாமி திருக்காலத்து தேவாரத்தை சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் உடையவனாக இருந்தாலும் கூட ஏதும் இல்லாதவனை போல இருக்கக்கூடிய கோலம் சிவருமானுக்கு இருக்கிறது. சதுரன். அந்த சதுரனையே ஏமாற்றியவரை போல இன்னொரு சதுரர் இருக்கார், மணிவாச பெருமான். அவர் பாடுகிறார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்காரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்று கேட்டார். 2 பேர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஒன்று பண்ட மாட்டேன், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. 2 பேரும் சதிசமான பொருளாக தான் மாற்றிக்கலாம். மணிவாசகர் சொல்லுகிறார், பெருமானே நீ என்னை பெற்றுக்கொண்டாய், உன்னை கொடுத்து விட்டாய் என்னிடத்து. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னைன்னா. சரி, உன்னை கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கிட்ட. நான் பெற்றது உயர்ந்த பொருள், நீ பெற்றது தாழ்ந்த பொருள். பண்டமாற்றலே சரிசமமான பொருள் பரிமாற்றப்படும். மணிவாசகர் கேட்கிறார், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். உன்னை நான் பெற்றதுனால எனக்கு என்ன கிடைத்தது? அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தம் பெற்றேன். நீ என்ன பெற்றாயே என்கிட்ட உனக்கு என்ன கிடைச்சது? யாது நீ பெற்றது ஒன்று என்பால் ஆர்கோலோ சதுரர். அப்ப 2 பேர்ல யாரு பெரியாள் கேட்கிறார். உன்னை விட நான் தான் சாமர்த்தியசாலின்னு சாமிகிட்டே சொல்ற பரியாசம் வருவாங்க. அப்படி சதுரனாக இருக்கக்கூடிய சிவருமான் எப்படி வந்து மடத்துக்குள்ளே புகுந்தார்னு யாருக்குமே தெரியவில்லை என்று சொல்லுகிறார். பொது மடத்தின் உட்புகுந்து முன்னொருவர் அறியாமே. யாருக்குமே தெரியல அவர் எப்படி வந்தாருன்னு. திடீர்னு வந்திருக்கார். வந்தப்ப யாரும் பார்க்கல, படுத்துக்கிறது தான் தெரியுது. பதும மலர்த்தாள் வைத்து அந்த திருவடி, அவருடைய திருவடியை தூக்கி படுத்திருக்கிற சுந்தரமூர்த்தி சாமி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு காலுக்கு தலைவணி வச்சுக்கிறது மாதிரி அவருடைய தலைவலில் தூக்கி ஒரு காலை வச்சுட்டு படுத்திருக்கிறார் சாமி. அதாவது இவர் தூங்கல, பள்ளி கொள்வார் போல பயில்கின்றார். தூங்குறது மாதிரி நடிச்சுட்டுடைய கண்ணை மூடிட்டு படுத்திருக்கார். பொய்யான ஒரு உறக்கம். அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு என்ன பண்றான் சுந்தரன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப சிறிது நேரத்தில் கணம் தலையில ஒரு காலை வச்சது தெரியாத நமக்கு. அந்நிலை ஆரூரன் உணர்ந்து சுந்தரமூர்த்தி சாமி கண் விழித்து பார்க்கிறார். தலைமையில ஒரு கால் இருக்கு. யாருப்பா அவர் காலை தூக்கி தலைமையில போட்டிருக்காங்களே. சரி, அருமறையோய் வந்திருக்கிறது முதுவடிவின் மறையவர் கோலம். இப்பவே யோசிச்சிருக்கணும் சுந்தரமூர்த்தி சாமி. ஏன்னா ஏற்கனவே திருமணத்தில் தடுத்தாட்கொள்ள வந்த கோலமும் அதுதான். அப்பவே அவர் யோசிச்சிருக்கணும், யோசிக்கல. அது சாமி கேட்கிறாரு பின்னாடி. அருமறையோய் உன் அடி என் சென்னியில் வைத்தானை. சென்னினா சிரசுன்னு அர்த்தம். அதனால சென்னி மலைக்கு சிறகிரின்னு பேர். என் காலத்துக்கு என் தலைமையில் வச்சிருக்க.
முதியவரே மறையவரே வைத்தனை நினைவூட்டினோடனே தூங்கிட்டு இருக்காரு பெருசு. அவர் என்ன சொல்லுகிறார்? திசையறியா வகை, முதுமைப்பா அசதி, இதனால ஏதோ தெரியாம காலத்துக்கும் தலை மேல போட்டேன் அப்படிங்கிற. திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புகான், என்னுடைய மூப்பு அப்படின்னா சரி பரவாயில்ல என்று அருள அதற்கு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அப்படி ஓரம் படுத்துங்க, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன்னு திரும்பி படுத்துட்டார். தன் முடி அப்பால் வைத்தே சுந்தரமூர்த்தி பக்கத்தில் தலையை வச்சு படுத்துக்கிட்டார். திரும்பி தூங்குறாங்க. தூங்கிலாம இருந்தான் தமிழ்நாதன். சுந்தரமூர்த்தி சாமி படுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாதன் என்று காட்டுகிறார் சேக்கரார் சாமி இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சாமியோட பெயரை. இப்போ கொஞ்ச நேரம் தூங்குனா சிறிது நேரம் பார்த்தா திரும்பவும் தலை பாரமா இருக்கு. கண்ணை முடிச்சு பார்த்தா திரும்பி தலை மேல கால் இருக்கு. எங்க அசதியில காலத்துக்கு போட்டால் மேல கிடக்கும், கை போடலாம், கால் போடலாம், இல்லை உருண்டு நெருக்கமா கூட படுத்திருக்கலாம். குறிப்பா திரும்பி தலைமையிலத்துக்கு கால வைப்பாங்க. அப்படி வச்சிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. கொஞ்சம் கோபம் வருது. அங்கும் அவன் திருமுடி மேல் மீண்டும் அவர் தாள் நீட்ட. அதான் படுத்திருக்கும் போதுல அடியார்கள்லாம் திருவிழாக்கெல்லாம் போகும்போது மண்டபத்தெல்லாம் படுத்திருக்கும் போது ஐயா நைட்டு எனக்கு திருவடி தூக்கி போட்டாருன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு தலைவேளா காலத்துக்கு போட்டிருக்காரு அர்த்தம். அப்படி அங்கும் அவன் திருமுடி மேல் மீண்டும் அவர் தாள் நீட்ட செங்கையல் பாய்ச்சடம் புடைசூழ் திருநாவலூராளி. திருநாவலூரை சேர்ந்தவராக சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார், இங்கு என்னை பலகாலம் மிதித்தனை. ஒரு தடவை தான் மிதிச்சார், ஒரு தடவை தான் காலத்துக்கு வச்சாரு. முடிச்சுக்கிட்டாங்க, திருப்பி தனிச்சாப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப திரும்ப 2வது தடவை தான் தூக்கி வச்சார். அதுக்குள்ள சுந்தரமூர்த்தி சாமி என்ன கேட்டாங்க? இங்கென்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் என்று கேட்கிறார் சாமியை பார்த்து. இங்கு என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் என்ன? ஒரே பதில் தான் வந்திருக்கிறோம் சொல்றார். கங்கை சடை கரந்த பிரான், தன் கோலத்தை விட்டு வந்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, சைவ சித்தாந்தத்துல சிவபெருமான் மனிதர்களுக்கு நேரடியாக தன்னுடைய கோலத்தில் வருவது இல்லை, வரமாட்டார். சகலர்க்கு கண்மோப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி என்று சொல்லுகிறது சித்தியார். சீரணியும் முதலின் விழி திருந்துமெறி பொருந்தவிடம் தெரிந்திராது தாரணி அன்பரையால் அவர் போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவனெங்கோன் என்று சொல்கிறார் சம்பந்த சரணாலய தர்மியாதன ஸ்திதியில. ஆச்சாரியன் சிவபெருமான் 2 பேரும் ஒண்ணுத்தான். சிவபெருமான் தன்னுடைய கண்டக்கரையும் கண்ணுதலையும் பாம்பு ஆபரணங்களையும் புலித்தோல் முதலியவற்றை மறைத்து கொண்டு மனித வடிவத்திலே தான் வருவார். அதை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். வந்திருப்பது சாமியா இல்லையா? நம்மகிட்ட ஒரு பேசுறார், ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இன்டராக்ட் பண்றாங்க, தொடர்பு கொள்றாங்க, வந்திருக்கிறது சாமியா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு 2 அடையாளம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமா சாமியை புரிஞ்சுக்கலாம். ஒன்று திருநீரு, இன்னொன்று உத்திராட்சம். இதை 2ம் ஒருவர் தரித்திருக்கிறார், அவராலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக வந்தது சுவாமி தான் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா சுவாமி தன்னுடைய அடியவர் கோலத்திலே வருவார். தாவரம் சங்கமம் 2 இருவனில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பன் என்று சித்தியார். தாவிக்கப்பட்ட லிங்கங்கள் மூர்த்திகள் இப்படி பூசை கொள்வார். 2வது சங்கமம் பண்ணக்கூடிய அடியார்கள் திருநீர் உத்திராட்சதாரம் நடத்தே வருவார். நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அடையாளத்தை விட்டுடக்கூடாது. அதனால தான் வேடம் கைதொழ வீடு எளிதாமே என்று வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ சுந்தரமூர்த்தி சாமி விஷயத்துக்கு வருவான். இங்க என்னை பலகாலம் இருத்தனை நீ யார் அப்படின்னு உடனே சாமி கேட்டாரு, நம்மை அறிந்திலையோ அப்படின்னார். ஒரே வார்த்தை தான், கங்கை சடை கரந்தபுரான். அதான் சொன்னேன், தன்னுடைய கோலத்தை மறைத்து கொண்டு வந்தவர், குருநாதராக வருவது. அப்படி வந்திருக்கிறார் சாமி. திருவடி தீக்கை பண்ணியிருக்கிறார். ஞான தீக்கை என்று பேர் இருக்கு. திருவடியை சூட்டி பண்ணும்போது தீக்கை செய்யும் பொழுது 2 வகையில செய்வார்கள். கிரியாவதி, ஞானாவதி என்று செய்வார்கள். கிரியைனா குண்ட மண்டலங்களை எல்லாம் இட்டு யாகசாலையெல்லாம் போட்டு செய்வது. ஞானாவதினா ஆச்சாரியன் தன் மனதுக்குள்ளே எல்லா கிரியை கிரமங்களையும் செய்து திருவடியை சூட்டி செய்யக்கூடியது ஞான தீக்கை என்று பெயர். அதை செய்வதற்கு வந்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி.
திருவடியை தூக்கி தள்ள வச்சார். என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சுந்தரா என்னை தவிர உன் தலையில யார் காலை வைக்க முடியும், உனக்கு ஏன் அது புரியலைன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தற்காட்கொள்ளப்பட்டவர், அவருக்கு அது தோன்ற வேண்டும், அவர் தோணலை, அதற்குத்தான் மறைப்பு என்று பேர். சரி, இப்படி இவருக்கு தேடி கொண்டு வந்து திருடி வைத்ததுக்கான காரணம் என்ன, அதை இங்கே ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போனோம். ஏன்னா அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. இப்போ திரு சத்திமுற்றம்னு கும்பகோணத்துக்கு வடக்க இருக்கு கஷேத்திரம். அங்கே அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார்கள், கோவாய் முடுகி அடுதரல் கூற்றம் என்மேல் குமையா முன்னம் பூவார் அடிச்சுவடி பொறியினர். திருவடியை தீக்கப்பட்ட பெருமானே உன் திருவடியை சூட்டி என் நல்ல தூட்டுனார். அதுக்கு சாமி சொன்னார், நல்லூருக்கு வா வா அப்படின்ட்டார். நல்லூர் அடுத்த கஷேத்திரத்துக்கு வாண்டார். அப்போதான் தருவேன்னார். அங்கேயே கொடுத்துட வேண்டியதானே அவருக்கு. திருநாவுக்கரசு பெருமானுக்கு இல்லாத மகத்துவமா அவருக்கு அங்கேயே கொடுக்கலாமே. என்னமோ அவருக்கு கழிய வேண்டியிருக்கு, அது அந்த அந்த பயணத்தில் கழிச்சாருன்னு சாமியே சொல்லுகிறார்கள். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார்னு சொல்லுகிறார். நல்லூரில் தான் அவருக்கு திருவடி கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ ஒப்பிட்ட பாருங்க, திருநாவுக்கரசு பெருமானாகிய அப்பர் சுவாமிகள் திருவடி கேட்ட பொழுது சுவாமி அதனை கொடுக்காமல் அடுத்த தலத்திற்கு வரும்படி கேட்கிறார். அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடி கேட்கவே இல்லை, சித்த வடமடத்தில் படுத்துதான் இருக்கிறார். அவருக்கு திருவடியை தேடித்து போய் சாமி தூட்டுறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, திருநாவுக்கரசு பெருமானை இவர் வழிபட்டார் என்பதற்காக அந்த திருவடி பரிசு கிடைக்கிறது. பாருங்க, திருநாவுக்கரசருக்கே கிடைக்காத திருவடி திருநாவுக்கரசரை கும்பிட்ட சுந்தரமூர்த்தி சாமிக்கு எளிதாக கிடைக்கிறது. அந்த அளவுக்கு அப்பர் பெருமானுடைய கருணை இங்குபடி வெளிப்பட்டு தோன்றுகிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி தலைவராகிய திருநாவுக்கரசரை நீ வழிபட்டிருக்கிறாயே, அதற்கு பரிசாக உன் திருவடி, என்னுடைய திருவடி உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை உன்னால் உணர முடியவில்லையா என்று ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் நம்மை அறிந்திலையோன்னு சாமி கேட்டார். சரி, அறிந்திலை தான் வருத்தப்படுறார், அழுகுறார். சுந்தரமூர்த்தி சாமி பதியம் பாடுறார். எப்படி எடுக்கிறார்? செம்மாந்து யான் இங்கு அறியாதே செய்தேன் என தெளிந்து, தெளிந்துனா வந்தது சுவாமிதான் தெரிஞ்சுக்கிட்டார், தெளிஞ்சிருச்சு. தம்மானை அறியாத சாதி யார் உளரே என்று அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார் என்று பதிகம் பாடிய செய்தியை சேக்கரார் சாமி காட்டுகிறார்கள். இங்கத்தான் அவர் பாடுறார், தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று. அற்புதமான பண் நம்முடைய திருத்தொண்டு தொகை பாடுறோம் பாருங்க. அதே பண்ணல் அமைந்திருக்கக்கூடிய பதிகம் தம்மானை அறியாத சாதியார் உளர். இதுதான் தலைப்பு. இப்ப தலைப்பு எழுந்த சூழல் இது. சுந்தரமூர்த்தி சாமி நம்மகிட்ட கேட்டாங்க, உளரே உளர், எப்படி உளர், எப்படி தெரிந்து கொள்வது? தம்மானாகிய பெருமானை அறியாதவர்கள் யார்? அவர்களை எப்படி நாம் வகைப்படுத்தி தெரிந்து கொள்வது? அதற்கு நாம் சிவஞான போதத்திற்குள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. சிவஞான போதத்தில் அவையடக்கம் என்கின்ற ஒரு பகுதி வருகிறது. அவையடக்க பகுதியில மெய்கண்ட தேவநாயனார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் உணரார், எம்மை உடைமை எமையுகழார் தம்மை உணரார் உணரார், உடங்கி ஐந்து தம்மை புணராமை கேளாம் புறன்னர். இந்த சிவஞான போதம் என்கிற நூலை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவ்வடக்கத்தில் சொல்லுகிறார் சிவஞானுடைய மெய்கண்ட தேவநாயனார். அதுல தம்மை உணர்ந்தவர்கள் இந்த நூலை ஏற்றுக்கொள்வார்கள், சிவஞான போதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். தம்மை உணராதவர்கள் இந்த நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப சிவஞான போதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் அடியவர்கள், நாம் எல்லாம் ஒரு கோஷின்னு வச்சுக்கோங்க. ஏற்காதவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது
அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, தம்மை உணரார் என்று சொல்கிறார். யாரு தன்னை உணரவில்லையோ அவன் புறன், வெளியில இருக்கக்கூடியவன் என்று சொல்கிறார். சரி, இப்ப தம்மை உணராதவர் யார் என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னேன், நமக்கு வேதம் பிரமாணம் என்று. நம்முடைய சமயங்கள், இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சமயங்களை ஒரு 4 வகை நாமப்படுத்த முடியும். புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று சொல்வார்கள். அது வேதத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதாவது இந்துக்கள் அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்குள்ள நான் போனா நிறைய பேச வேண்டியிருக்கும். அதனால கூட்டத்துக்கு ஏற்றவளே கருத்துக்களை சொல்ல வேண்டும். இப்போ வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்துக்கள் என்று இப்போதைக்கு பொருள் வச்சுக்க, அவ்வளவுதான். அப்ப இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பார்க்கும் பொழுது பழங்காலத்தில் இருந்த சமண பௌத்த சமயங்கள், தற்காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாம் முதலான சமயங்கள் எல்லாம் வேதத்தை ஏற்றுக்கிறது இல்லை. அவர்களே நாம என்ன சொல்லுகின்றோம், புறப்புற சமயத்தார். உலகாயுதம்னு ஒரு சமயம் இருக்குதுங்க, அவங்களதான் நாஸ்திகர்கள் என்று சொல்கிறார்கள். நாஸ்திகவாதம்னு பேர். அவர்கள் எல்லாம் புறப்புற சமயத்தார். இவர்கள் இதுல இந்த பிரிவிலே இப்ப சமீபத்தில் இருக்கு பாருங்க, கிறிஸ்தவம் இஸ்லாம், இந்த 2 சமயமும் கடவுளை ஒத்துக்கிறாங்க, ஆனா வேதத்தை ஒத்துக்கல. ஆனா பழங்காலத்தில் இருந்த உலகாயுதம், பௌத்தம், சமணம் முதலிய நூல்கள், சமயங்கள் எல்லாம் கடவுள் என்ற கொள்கையை ஒத்துக்கிறது கிடையாது. இந்த உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை, நாம் வாழ்றதுக்கோ, உலகத்தில் மழை பெய்யறதுக்கோ, காத்தடிக்கிறதுக்கோ, எல்லாத்துக்குமே கடவுள் ஒருத்தர் உண்டு என்ற கொள்கையை அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அதனால அவர்கள் நமக்கு புறம் ரொம்ப வெளியிலன்னு அர்த்தம். அடுத்தது வேதத்தை ஒத்துக்கொண்டவர்கள், அதுல ஒரு 6 பேர் இருக்கிறார்கள். அந்த 6 பேர்ல 5 பேர் கடவுளை ஒத்துக்கல. அதாவது வேதத்தை ஒத்துக்கிட்டவங்களே, வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று தேவாரம் சொல்லுகிறது. வேதம்னாலே சாமி சம்பந்தப்பட்டதுன்னு எல்லாரும் சொல்லுகிறோம். ஆனா வேத கொள்கைகளை ஒத்துக்கொண்டவர்களில கடவுளை ஒத்துக்கொள்ளாதவர்கள், வேதத்தை ஓதுவான், வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்வி ஹோமங்கள் எல்லாம் செய்வாங்க, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படின்னு 5 பேர், சாங்கியம், யோகம், நையாயிகம், வைத்தியடிகம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதுல உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம் இருக்கிறாங்க. உத்தர மீமாம்சகர்கள் தான் வேதாந்திகள், அதாவது உபனிஷத்துக்களை ஏற்றுக்கொண்டு கடவுள்னு ஒருத்தர் உண்டுப்பா, நிச்சயமா இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர் தேவைதான், இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது என்றதை ஒத்துக்கிறாங்க. ஆனா யார் அந்த கடவுள் என்பதுல அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. அவ்வகையிலே வந்தவர்கள் ஒரு 3 பேர் சொல்லப்படுகிறார்கள். அதாவது ராமானுஜர், சங்கரர், மத்துவர் என்று சொல்லவர்களுடைய தத்துவங்கள் எல்லாம் கடவுளை ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் நானே கடவுளுங்கிறார். அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த வேத வாக்கியத்துக்கு நானே தான் கடவுள், தனியா கடவுள்னு ஒண்ணு கிடையாது, கடவுள் நான் தான் மாயையில மயங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுகிறார்கள். அடுத்தது மத்துவ சம்பிரதாயத்துல கடவுள் வேறு உயிர் வேறு தான், 2த்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிறாங்க அவங்க. விசிஷ்டாத்வய சம்பிரதாயம், அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கடவுளே தான் உயிராக இருக்கிறார், கடவுளே தான் உலகமாக இருக்கார், இப்படி எல்லாம் சொல்லுகிறாரு. ஒரு சமயம் இருக்குன்னா, ஒரு சாமி இருக்கு, நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா ஏன் கும்பிடுறோம் அப்படி தெரியணும். முதல்ல கேள்வி கேட்கணும். நம்ம குடும்பங்கள்ல குழந்தையா இருக்கும் போதே நம்மளாம் கடவுளை கும்பிடணும், சாமி கும்பிடணும், சாமி கும்பிடணும் சொல்லியே வளர்க்கப்பட்டுட்டோம். அதனால சாமி கும்பிடுறோம். ஒரு கட்டத்துல நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உலகம் சார்ந்த கேள்விகளுக்கு விடை தெரியாத போது, உள்ளபடியே கடவுள் ஒருத்தர் இருக்காரா, நாம தேவையில்லாம நம்பி கொண்டு இருக்கிறோமா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு வந்துடும். அப்ப அதற்கு விடை சொல்லக்கூடியதாகவும் நம்முடைய சமயம் இருக்க வேண்டும். இல்லைன்னா அது ஒரு சும்மா நம்பிக்கையில மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு கோபுரமாக தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு சமயங்களுமே தான் காட்டக்கூடிய கடவுள் யார், அவரை நாம் ஏன் கும்பிட வேண்டும், அவரை கும்பிடலாம் நமக்கு என்ன ஆகும், இல்ல கும்பிட்டா நமக்கு என்ன ஆகும், இது கேள்விக்கெல்லாம் விடை சொல்லுகிறது. சொல்லணும் அப்படி நம்ம சமயம் சொல்லுகிறது. அப்படி சொல்லும் பொழுது கடவுளே தான் உயிரா இருக்கிறார் என்று வைஷ்ணவம் சொல்லுது. இப்ப நானே தான் திருமால், திருமாலே தான் திருமால் நானா வந்திருக்காரு இங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணா, இப்ப திருமால் நானா வரும் பொழுது பிரச்சனை இல்லாம வந்திருக்கலாம் இல்லையா, எனக்கு ஏன் பிரச்சனையோட இந்த வாழ்க்கை அமைச்சிருக்கார் என்று கேள்வி வரும் பொழுது தத்துவம் உடையப்படும். அப்போ வேதத்தில் உள்ள கருத்து என்னதான் அப்படி தெரிந்து கொள்வதற்காக சிவபெருமான் ஆகமத்தை கொடுக்கிறார். அதனை சிறப்பு பிரமாணம் என்று சொல்லுவோம். ஆகமத்தில் நேரடியாக கடவுள்
சிவன் என்று இருக்கு. வேதத்தில் கடவுள் இருக்காருன்னு இருக்கு, ஆகமத்தில் அந்த கடவுள் சிவன் தான் இருக்கு. ஏதான் அப்பர் சாமி போக மாற்றி புதுநேக்கு தன்னைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பெறவானால் என்ன. கடவுள் இருக்கார் பார்த்து பாரு அப்படின்னா பொது, அது பிரகதீஸ்வரர் பெருவுடையார் இருக்கார் பார்த்து பாருன்னா அதுதான் சிறப்பு. அப்போ கடவுள் யாரா இருக்காருங்க? பெருவுடையார் தான் கடவுள் தீர்மானம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். கடவுள்னு நினைச்சா பொது பொது, அது சிவபெருமான் தான் நினைச்சா சிறப்பு. அப்படி ஆகமும் சிவபெருமான் தான் கடவுள் என்று வரையறுத்து காண்பித்ததோடு மட்டும் அல்லாமல் கடவுள் வேறு, உயிர்கள் வேறு, உயிர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில பாசம் என்கின்ற மூன்றாவது ஒரு பொருள் இருக்கு என்று 3 பொருள் அடிப்படையில் இருக்கு என்பதை பேசுகிறது. அதுதான் ஆகமத்தை முப்பொருள் உண்மை பதி பசு பாசம் என்று சைவஸ்தானத்தில் சொல்லுவார்கள். இப்போ நாமெல்லாம் இங்கே பிறவியில் இருக்கும் பார்த்தீங்களா, பிறந்திருக்கிறோம் பாருங்க. இதற்கு சகல நிலைன்னு பேர். சகல நிலைன்னு இதுக்கு பேர். இந்த பிறவியிலிருந்து முத்திக்கு போயிட்டோம்னா திருவடி அடைந்துட்டோம், இனி பிறக்கவே போறதில்லை. ஏன்னா அடிப்படையில் இதில் நமக்கு இருக்கணும். இந்து சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை கருத்து என்னன்னா, நம்ம பல பிறவி எடுத்துட்டு இருக்கிறோம், இனி பல பிறவி எடுப்போம். பூர்வ ஜென்ம கர்மங்கள் தான் இந்த பிறகு நமக்கு காரணம். எது போகிறோம், ஒரு கல்லில் கால் முட்டிட்டோம், ரத்தம் வந்துட்டு இருந்தால் கூட அது கூட நம்முடைய கர்மம் தான் காரணங்க. நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த சந்தோஷத்துக்கும் சரி, எந்த துன்பத்துக்கும் சரி, நம்மை சேர்ந்தவர்கள் காரணம் அல்ல. நாம செய்து வைத்திருக்கக்கூடிய கர்மத்தை சுவாமிக்கு கூட்டுகிறார். ஆனா கூட இருக்கிறவங்க காரணம் போல தெரியும் படியாக வாழ்க்கை இருக்கு. இதற்கு காரணம் சாமின்னு புரிஞ்சுக்கிட்டா ஞானம் வந்துடும். அவ்வளோ விளக்கம் புரியுதுங்களா? கூட இருக்கு இதெல்லாம் சும்மா சாமியுடைய மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் புரிந்து கொள்ளணும். அதுதான் ஞான விளக்கம் இருக்கு. சரி, அப்படி முத்தி அடைந்த ஒரு ஆன்மா எப்படி இருக்கும்? இதுதான் கேள்வி. இங்கே தான் நம்ம இந்த தலைப்பை ஒட்டி வந்துட்டு இருக்கோம். நான் தலைப்பை ஒட்டி வெகு தூரம் எங்கேயோ போயிட்டு மாதிரி தெரியலாம். நம்ம தத்துவம், பதி பசு பாசம், வேதம், ஆகம் இதெல்லாம் கொஞ்சம் தொடக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொண்டு வந்து பொறுத்துறேன். ஆகமத்தில் கடவுள் வேறு உயிர் வேறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிர் முத்தி நிலையில இறைவனோடு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? திருவடியை அடைந்து விட்டார்னு சொல்லுவோம். திருவடின்னு சொல்லுவோம். இந்த திருவடி என்பதற்கு பொதுவாக முத்தி என்பது 4 வகை சொல்லப்படுங்க. சாலோக, சாமீப, சாரூப, சாயுத்தியம் என்று சொல்லுவோம். சிவபெருமான் இருக்கக்கூடிய உலகத்தில் சென்று வசிப்பது சாலோகம். சிவலோக பதவி அடைந்து விட்டார்னு எழுதுறாங்க பாருங்க. சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம்னு இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வருத்தத்தக்க செய்தி அல்ல. இந்த உலகம்தான் வருத்தத்தக்கது. ஆனா இங்கிருந்து விடுதலையை வெளில போனதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மப்பா வருத்தப்படி நிகழ்ச்சி அதில் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம வழிநடத்தப்பட்டிருக்கோம் பாருங்க. இப்போ சரி, அப்படி சிவலோகத்தில் சென்று இருப்பது சாலோகம். சிவபெருமான் லோகத்துக்கு போய் சிவபெருமானுக்கு பக்கத்தில் போய் இருக்கிற இடத்துல இருக்கிறது. இதுக்கு சாமீபம்னு பேர். சமீபமா இருக்காங்கிறோம் இல்லையா, அதுதான் இறைவன் பக்கத்தில் இருக்கிறது. பூதகணங்களா இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய வாத்திய கோஷினா இப்படி எல்லாம் கூட இருக்கிறது. அடுத்து சாரூபம், சிவபெருமானுடைய கோலத்திலேயே இருக்கிறது. நந்தியம்பெருமான், நீங்க எல்லாம் திருவையாருக்கு போயிருப்பீங்க, கல்யாணம் பார்த்துருப்பீங்க. மழபாடி நந்தி கல்யாணம், நந்தி கல்யாணம் போயிருப்பீங்க. மழபாடி நந்தியம்பெருமான் கல்யாணம் நடக்குது. நந்தியம்பெருமான் எப்படி இருக்கார்? கையில மான்முழு தாங்கிட்டு சிவபெருமான போலவே இருக்கிறார். அதான் சாரூப கோலம். அந்த சாரூபம் சிவபெருமான போலவே அடைவது. இது 3 பதமுக்தின்னு பேருங்க. சாயுத்தியம்னு கடைசியில சொல்றதுக்கு தான் உண்மை முத்தி. அதைத்தான் மீண்டு வாரா வழி என்று சொல்கிறார் மணிவாசன் பெருமானார். மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டினாடே பழம்பதியாக திருவாசகம். இப்போ முத்தி நிலையிலே உயிர் இறைவனோடு சேர்ந்து இருக்கும். இதுல பிரச்சனை இல்லை, அதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு அல்வா வாங்கிட்டு வராங்க, வீட்டில் சாப்பிட்றோன்னு வச்சுருப்போம். அல்வா அங்கே இருக்கு, நான் இங்கே இருக்கேன். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இனிக்குமா அல்வா? பயன் கிடைக்காது. இப்போ அந்த அல்வா என்ன ஆகணும்? எனக்கு உள்ள போய் நானும் அல்வாவும் சம்பந்தப்பட்டிருந்தோம். அப்போ தான் அந்த இனிப்பு என்னால் அனுபவிக்க இயலும். அப்போ அல்வாவை உள்ள போட்டனா நானும் அல்வாவும் 2 கலந்துருவோம், அது வேற. ஆனா உயிர் இறைவனோடு சம்பந்தப்பட்ட போது
இறைவனோடு இரண்டர கலக்காது. அங்கேயும் உயிர் உயிராத்தான் இருக்கும். ஆனா சற்று தெளிவடைந்து இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும்னு சொல்றதுக்கு தான் சுத்த அத்வைதம் என்று மெய்கண்டார் சொல்கிறார். முக்கியமான தத்துவ விளக்கம் உடனேலாம் புரிஞ்சிடாது, இது முயற்சியில புரிஞ்சிடும் நிச்சயமா. இதுதான் முக்கியமான தலைப்பு. தலைப்புல முக்கிய கருத்து அதுதான் இருக்கு. அதுக்காக தான் கொண்டு வந்தீங்க. இப்போ அது இறைவனுடைய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உயிர் அந்த சாயுஜ்யம் என்கிற நிலை அடைந்த பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, இறைவனுக்கும் உருவம் கிடையாது. அப்போ உயிருக்கும் உருவம் கிடையாது. அதான் உடம்பே இருக்கக்கூடாது. இந்த உடம்பு நமக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த உடம்புனா இந்த ஒரு உடம்பு தான் நமக்கு இருக்குன்னு, அப்படி கிடையாது. இந்த உயிர் மேல 5 உடம்பு இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தூள தேகம் மட்டும்தான். இப்போ தீபன் அப்படிங்கிறது ஒரு தேகம். இங்கே இதற்கு முன்னாடி எத்தனையோ பிறவியில வெவ்வேறு தேகத்தை நான் எடுத்தேன். அந்த தேகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 சரீரம் உயிர் மேல போர்க்கப்பட்டிருக்கு. காரண சரீரம், கன்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம் என்று சொல்லுவார்கள். அதற்கு மேலதான் தூள சரீரம் இருக்குங்க. இப்போ ஒரு மரத்தை வெட்டுறோம். அந்த மரம் செத்து போனா கூட அந்த மரத்திலிருந்து தூள சரீரமாக தான், சூக்கும சரீரமாக தான் உயிர் வெளியேறும். நம்ம கண்ணுக்கு தெரியாதானா? ஒரு எறும்பை கொண்டா கூட எறும்புடைய உடம்புல இருந்து உயிர் வெளியேறும் போது சூக்கும சரீரமாக தான் வெளியேறும். அப்படி சூக்கும சரீரத்து மீது எறும்புன்னோ யானன்னோ மனுஷன்னோ மாடுன்னோ தேவன்னோ நரகன்னோ சட்டை போடப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம எல்லாம். முதல்ல எப்போ ஒரு உயிர் அந்த தூக்கும சரீரத்தை நீக்கி அதற்குள்ள இருக்கக்கூடிய குணசரீரத்தை நீக்கி அதற்குள்ள இருக்கக்கூடிய கஞ்சுக சரீரத்தை நீக்கி அதற்குள்ள இருக்கக்கூடிய காரண சரீரத்தை நீக்கிறதுக்கு 36 தத்துவங்களையும் கடந்த நிலை என்று சைவத்தான் சொல்லும். அப்படி ஒவ்வொரு தத்துவத்தையும் கழண்டு பாசமே இல்லாது ஆணவமலம் வருத்த வித்து போல ஒடுங்கி அந்தர்பாவின் சக்தியா நிற்க உயிர் இறைவனிடத்தை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை முத்தின்னு சொல்லுகிறோம். இப்படி அனுபவிக்கும் பொழுது இறைவனும் உயிர் எப்படி சம்பந்தப்பட்டிருப்பாங்க, அதுதான் முக்கியமான இடம். அதை பற்றி பேசும்போது சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலரே மெய்கண்டாருடைய இந்த கருத்துக்கு மாறுபாடான விரோதமான சில கருத்துக்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முத்தி அடைந்த உயிர் இறைவனோடு கலந்துரும். உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எண்ணெய் வாங்கிட்டு வாப்பா 1/2 லிட்டர்னாங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுமா அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னாங்க. 2 பேருமே எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, 2 பேர் வாங்கினது எண்ணெயும் பிரித்து ஒரு பாட்டிலில் ஊற்றிடுவாங்க. இப்போ 2 எண்ணெயும் ஒன்றாக கலந்துருச்சு, 2 அரை ஒன்றாயிட்டு. இனி பிரிக்கவே முடியாது. நான் வாங்கினது எண்ணெய் எது, எங்கள் அப்பா வாங்கினது என்ன பிரிக்க முடியுமா? நீ பிரிக்க முடியாது. அதுபோல இறைவனோடு உயிர் 2 அரை கலந்துட்டுன்னு சொன்னால் அங்கு உயிர்னு ஒரு பொருள் இல்லாமலே போய்விடும். அப்போ முக்தியை அனுபவிப்பது யார் என்ற கேள்வி வருது. கொடுக்கிற இன்பத்தை, சாமி கொடுக்குற இன்பத்தை அனுபவிக்கிறது யார், அந்த கேள்வி வந்துடுது. அப்போ 2 அரை கலக்காது உயிர் அப்படின்னு மெய்கண்டார் இதை மறுக்கிறார். இதைத்தான் அத்வைதம் அத்வைதம்லாம் சொல்லி வெவ்வேறு தத்துவங்களாக வேறு மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள். சரி, வேறு சிலர் என்ன சொல்றாங்க, இல்லை 2 அரைலாம் கலக்காது, உயிர் சிவபெருமானாகவே ஆயிடும் தான். இன்னொரு எப்படி சிவபெருமான் என்ன செய்கிறாரோ அதே போலவே உயிரும் சிவபெருமான போல இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சிவ சமவாதின்னு பேருங்க. அதாவது சிவபெருமானுக்கு சமமா உயிர் உட்கார்ந்து போய் சிவபெருமான் போல 5 தொழில் செய்யும். இந்த கோயிலில் பிரகதீஸ்வரர் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி முத்தி அடைஞ்ச உயிரெல்லாம் இன்னொரு பிரகதீஸ்வரர் ஆகிட்டு இருந்தா எத்தனை பிரகதீஸ்வரர், எத்தனை சாமி உலகத்தில் இருக்கிறது. இதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானவை வந்தான். ஏன்னா சைவர்கள் திருமுறை ஓதுகிறவர்கள், நால்வர் பரமாச்சாரியில் கும்பிடுறவங்க இவங்களை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சிவசமவாதி என்ன சொல்லுகிறாருன்னா, புக்கோளியூர் அவிநாசி ஞானசம்பந்தர் பூம்பாவை உயிர்ப்பித்தது, புக்கோயில் அவிநாசியில் திருமுசாமி முதலிண்ட பாலகனை உயிர்ப்பித்தது, அப்பர் சாமி திருப்பயணத்தில் அப்புதிரிகளாயனர் மகனை உயிர்ப்பித்தது. இதெல்லாம் சிவபெருமானே செய்யக்கூடிய செயல். ஏன்னா உயிர்களை, செத்துப்போன உயிரை திருப்பி கொண்ட வல்லமை சாமிக்கு தான் இருக்கு. அப்போ இவர்கள் எல்லாம் செத்துப்போன உயிரை மீட்டு கொண்டா இல்லையா, அப்போ இவங்களும் சாமி போல தானே ஆகிட்டாங்க. அதனால சிவ சமவாதம் தான் சரி என்று இந்த வரலாற்றை எடுத்துக்கொள்கிறார்கள்.
சங்கற்ப நிராகரணம் நூலில் பேசுகிறார் மாயத்வாச்சாரியர். அதற்கு அவன் சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்க. சுந்தரமூர்த்தி சாமி புக்கோளி ரவிநாசி, புக்கோளி ரவிநாசினா கோயம்புத்தூர் இருக்குதுங்க, அவிநாசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா, ஒரு பிராமண வீடு சுந்தரமூர்த்தி சாமி போயிட்டு இருக்கார். 2 பேர் எழுத்து வைத்த வீடு. ஒரு வீட்டில் அழுகை ஒளி கேட்டுட்டு இருக்கு, இன்னொரு வீட்டில் மங்கள ஒளி மேலே வார்த்தையெல்லாம் கேட்குது, சந்தோஷமா இருக்காங்க. என்னப்பா 2 வீட்லையும் வித்தியாச பற்றி கேட்குதுன்னு கேட்டா சாமி. இல்லை, 2 பேர் வீட்டு பிள்ளைங்களும் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் குளத்து குளிக்க போனாங்க. ஒரு வீட்டு பிள்ளைய முதல்ல சாப்பிட்டுருச்சு, இன்னொரு பிள்ளைக்கு உயிரோட அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பூணூல் உபவீதம் சாத்துறாங்க, உபநயனம் நடக்குது. அதனால நம்ம பிள்ளை இருந்திருந்தானா அவனுக்கு இன்னைக்கு உபநயனம் பண்ணலாமே என்று இவர்கள் வருத்தப்பட்டு அழுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட சுந்தரமூர்த்தி சாமி உடனே மனம் வருந்தி இவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த குளக்கரைக்கு சென்று பாட்டு பாடுறார். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் என் பெருமானையே எடுத்து பாடுறார். அதுல உரைப்பார் உரை உகந்து உலகவல்லார் தங்கள் உச்சி உள்ளாய்கிற பாட்டுல கரைக்கால் முதலைய பிள்ளை தர சொல்லு காலனையன் சாமி கிட்ட சொல்றார். கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனைய, இந்த வரியை எடுத்து காட்டுறார் உமாயஸ்வாச்சாரியார். நல்லா கேட்டுக்கடா, இவரு பிள்ளை உற்பத்தி பண்ணி தரல, சுவாமி கிட்ட சொல்லி தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு தேவார வாக்கை எடுத்து அந்த சிவசமவாதம் என்கின்ற கொள்கை மறுத்து காட்டப்படுகிறது. இல்லைன்னா சுந்தரமூர்த்தி சாமி சொல்லக்கூடிய கருத்தும் வைகுண்டாருடைய கருத்தும் வேறு வேறு என்று சமயம் உண்டாயிடும். அது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த சிவ சமவாதம், சிவ ஐக்கியவாதம், சிவ சங்கராந்தவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கைகளில் தான் வேறுபட்டு உயிரானது இறைவனுக்கு என்றும் அடிமைதான், இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர் சிவபெருமான். சிவபெருமான் தான் தலைவர் என்று உணர்ந்து கொண்டவர். சிவபெருமான் தான் உயிர்களுக்கு தலைவன் என்று எந்த ஒரு உயிர் ஒத்துக்கொள்ளுகிறதோ அதுவே தன்னுடைய தலைவனாகிய தம்மானை அறிந்தவன். யார் ஒருவன் சிவபெருமான் தான் தலைவன் என்று ஒத்துக்கொள்ளவில்லையோ அவன் தன்னை உணராதவன். தன்னை உணராதவன் தான் தான் ஒரு உயிர் என்று உணராதவன், தான் உடையானுக்கு அடிமை என்று உணராதவன், உடையான் அல்லாதானை தலைவன் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறவன் என்று உள்ள பிரிவுகளிலே தலைவனுடைய அனுகிரகத்தினாலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தலைவனிடத்தை இன்பத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா முத்தியில இருக்கக்கூடிய உயிர் இறைவனாக ஆகிட முடியாது, இறைவனுக்கு சமமாக ஆகிட முடியாது. அதே மாதிரி இறைவனோடு சம்பந்தப்படாமலும் பெறக்கூடாது. அப்ப இறைவனோடு சம்பந்தப்பட்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும். இதைத்தான் மீளா அடிமைங்கிறார் சுவாமி. அதாவது கேவலத்திலையும் உயிர் அடிமை, பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அடிமை சுவாமிக்கு, பிறவில இருக்கும்பொழுதும் சாமிக்கு அடிமை, முத்திக்கு போனாலும் சாமிக்கு உயிர் அடிமை தானே தவிர்த்து ஒரு காலத்திலையும் சாமிக்கு சமமாகாது, சாமியோடு இரண்டரை கலந்துராது, சாமியாகவே ஆகாது என்றெல்லாம் சொல்லுவதைத்தான் தம்மை உணரார் என்று காட்டுகிறார். இவர்களெல்லாம் தம்மை உணரார். யாரு சாமிக்கு தன்னை அடிமை என்று உணர்வதில்லையோ அவன் தம்மை உணரான். அவன் தனக்கு மேல் தலைவன் இருக்கிறான் என்று உணராதவன், அவன் சிவபெருமான் தான் என்று உணராதவன், அவனே தம்மானை அறியாத சாதியைச் சேர்ந்தவன் என்று இந்த பாடல், இந்த வரிக்கு விளக்கணாம சொல்ல வேண்டியிருக்கிறோம். அதற்கான் தவம் செய் சாதி என்று நம்மையும், தம்மானை அறியாத சாதி என்று அவர்களையும், அதாவது சிவபெருமான் தான் தலைவன் என்று அறியாதவர்களுமாக இந்த தலைப்பில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளக்குகிறார்கள் என்ற அளவில் அடியனுக்கு வாய்ப்பளித்தமைக்கும், அடியனுடைய இந்த நூலை இங்கு வெளியிடுவதற்கு இங்கு பெருமுயற்சி ஐயா மன்றத்துடைய செயலாளர் ஐயாவும் அவருடைய மகனார் என்னுடைய சென்னை நிலைய மாணவராக அறிவழகன் ஐயா இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியால் தான் இந்த நூல் நமக்கு இங்கு வெளியிடுகிறது. இந்த நாள், இந்த மாலை நேரம் பெருவுடையாருடைய சன்னதி எப்பேற்பட்ட புராதான விஷயத்தில் இங்கே நமக்கும் ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு எம்முடைய மாணவர், அதாவது ஆசிரியரால் மாணவருக்கு ஏற்றம் இல்லாமல் மாணவராலே ஆசிரியருக்கு ஏற்றம் கிடைத்திருக்கிறது என்பதை மிக பெருமையோடு இங்கே பதிவு செய்து கொண்டு
வாய்ப்பளித்த மன்றத்தாருக்கும் நம்முடைய 27 குருமகா சன்னிதானத்தையும் வணங்கிக் கொண்டு முறித்த எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி அது வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பெறாமை என்று சொல்லும். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நானே கடவுள்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அறம் என்றால் இல்லை, பிரம்மம் என்றால் கடவுளையும் குறிக்கும். கடவுள் உள்ளே இருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நம்ம சோதனை செய்யறவங்க செய்யும் கடவுளுக்கு வெளியில் வந்து அந்த எல்லாம் திருப்பி ஒதுக்கணும். அதெல்லாம் பரிகார முடியும், அதெல்லாம் காரணம்.